ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புஷ் சேனலில் உங்களை அன்போடு இந்த வெரி வெரி ரேர் வீடியோ பார்க்க அழைக்கிறோம். புஷ் சேனல் இன்வைட்டிங் ஆல் இன்ஃபர்மேஷன் டேட்டா enthusiasts அக்கறை இருக்கிறவங்களெல்லாம் my viewers, friends and subscribers, please visit Push channel and know the latest development and very very interesting which you cannot miss. So see till the end and enjoy and subscribe Push channel. இதை உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, சுனிதா வில்லியம்ஸ், அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட். இவங்க 228 நாள் 278 days ஸ்பேஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு திரும்பி பூமிக்கு வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு ஒரு டவுட்டில், உயிரோடு இருப்பாமா இறந்து போயிடுவாமான்னு தெரியாமல் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் டார்ச்சர்ஸ், டென்ஷன்ஸ் அண்ட் சஸ்பென்ஸ் அண்ட் கன்ஃபியூஷனில் 278 days ஸ்பேஸில் இருந்துட்டு எர்த்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கேட்டாங்க நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கெல்லாம், இந்தியா எப்படி இருந்தது நீங்கள் ஸ்பேஸில் இருந்து பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதிலுக்கு முன்னாடி நம்ம ஹூ இஸ் திஸ் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 1 minute வில் ஸ்பெண்ட். இவங்க அமெரிக்கன் சிட்டிசன், born on 19 செப்டம்பர் 1965 யூக்ளிட் யூக்ளிட் ஒஹியோ யூஎஸில் பிறந்திருக்காங்க. பிறந்த உடனே அவங்க பேர் பர்த் நேம் சுனிதா லின் எல்ஒய்என் லின் பாண்டியா, சுனிதா லின் பாண்டியா. அவங்க குழந்தையாக இருக்கிறச்ச. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்க வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அமெரிக்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் பை பர்த் அமெரிக்கன் தான். ஸோ அவர் மைக்கேல் ஜே வில்லியம்ஸை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சுனிதா லின் பாண்டியா சுனிதா வில்லியம்ஸ் ஆகிட்டாங்க. ஹஸ்பண்ட் பேர் ஆட் ஆகிடுச்சு இல்லையா. இவங்க எஜுகேஷன் என்ன, யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவல் அகாடமியில் கிராஜுவேஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ளோரிடா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபாதர் ஹி ஹாஸ் ஏ இந்தியன் ரூட்ஸ். ஃபாதர் பேர் தீபக் பாண்டியா. அதனால தான் சுனிதா வில்லியம்ஸ் ஹேஸ் இந்தியன் ரூட்ஸ்ன்றாங்க. அவங்க சுனிதா வில்லியம் இண்டிவிஜுவல் எடுத்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக அவுட் அண்ட் ரைட் 100% ஆர் 1000% அமெரிக்கன். அவங்க ஃபாதர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே செட்டில் ஆகிட்டார். யார்? தீபக் பாண்டியா. ஸோ அவங்க என்னவா இருந்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ், என்ன ஜாப், அவங்க கெப்பாசிட்டி என்ன, அவங்க ரோல் என்ன, அவங்க பொசிஷன் என்னான்னு பார்த்தா ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கமாண்டர், ட்வைஸ் 2 வாட்டி கமாண்டராக இருந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கமாண்டராக இருந்திருக்காங்க 2 times. கேப்டன் யூஎஸ்என். அப்புறம் டைம் இன் ஸ்பேஸ், எவ்வளோ டைம் ஸ்பேஸில் இருந்திருக்காங்கன்னா
2 வாட்டி போயிருக்காங்க போல இருக்கு இல்லையா. 608 days, 608 days, 608 days, 20 minutes, இன்க்ளூடிங் த ரீசன்ட் ஒன், ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம், ஏறக்குறைய 2 வருஷம் ஸ்பேஸில்வே இருந்திருக்காங்க, பூமி மேலே எல்லாமே. என்ன செலெக்ஷன்னா நாசா குரூப் 17 வித்தின் ப்ராக்கெட்ஸ் 1998. இதுதாங்க அவங்கள பற்றி ஒரு ஷார்ட் பயோடேட்டா. இப்போ நம்ம ஆளுங்க கேட்டாங்க இல்லையா, ஹவு டஸ் இந்தியா லுக் ஃப்ரம் த ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் அவங்க சொல்லியிருக்காங்க, ஹவு இந்தியா லுக்டு ஃப்ரம் ஸ்பேஸ். இதுதான் கேள்வி. The reporters have asked Sunita Williams, the American astronaut who returned to India very recently after spending 278 days in space. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா இஸ் அமேசிங் எவ்ரி டைம் we went over the Himalayas. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் அந்த ஹிமாலயாஸ் அந்த ரீஜியன் கிராஸ் பண்ணுறச்சா ஸ்பேஸில் இந்தியா வந்து அற்புதமானது அமேசிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஹிமாலயாஸ் பற்றி. அண்ட் ஐ வில் டெல் யூ which got, அதாவது co-astronaut, which got some incredibleனா நம்ப முடியாத பிக்சர்ஸு அந்த புட்ச் எடுத்திருக்காரு, அவர்கிட்ட இருக்கு ஹிமாலயாஸ் பற்றி. அண்டு வை இட் இஸ் அமேசிங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த கிளேசியர் பிளேட்ஸ் இருக்குல்ல, அந்த கிளேசியர் பிளேட்ஸு ஒன்றுக்கு ஒன்று மோதி த பிளேட்ஸ் கொலீடு அண்ட் இட் ஃப்ளோஸ் டவுன். ஒன்றுக்கு ஒன்று மோது அந்த கிளேசியர் பிளேட்ஸ், ஐஸ் கட்டின்னு சொல்லுவேன் இல்லையா, ஹியூஜ் பிளேட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மோது அது லிக்விடாக கன்வெர்ட் ஆகி அண்ட் இட் ஃப்ளோஸ் இன்டு இந்தியா. அது அண்ட் இட் வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு இந்தியா ஃப்ரம் ஹிமாலயாஸ் ஆஃப்டர் த கொல்யூடிங் ஆஃப் plates, glacier plates. The water flows down to India and it has many colors. அந்த பிரவாகத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் இருந்து அவ்வளோ நல்லா இருக்குது. கலர்ஸு என்ன ஒரு கலர் இல்லைங்க, மெனி கலர், மல்டி கலராக இருக்குது அந்த வாட்டர் ஃப்ளோ பண்ணுறச்சு. ஷீ ஹாஸ் அன் இண்டியன் ரூட்ஸ். அவங்க ஃபாதர் பேர் தீபக் பாண்டியான்னு சொன்னா இல்லையா, பாண்டியானாலே ஆட்டோமேட்டிக்காக குஜராத். ஸோ ஃபாதர் வந்து குஜராத்தில் பிறந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார். அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபைனல் இம்ப்ரெஷன் அபவுட் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, த இம்ப்ரெஷன் ஐ ஹேட் வாஸ் ஜஸ்ட் லைக் நெட்வொர்க் ஆஃப் லைட்ஸ். அவங்க 2 விஷயம் ஹிமாலயாஸ் பற்றி பேசியிருக்காங்க, மும்பை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த மும்பை பற்றி சொல்கிறச்சு, ஹிமாலயாஸ் பற்றி சொல்லிட்டோம், நானும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. இந்த இம்ப்ரெஷன் அபவுட் ஓவரால் இம்ப்ரெஷன் அதர் தென் ஹிமாலயாஸ், இந்த சிட்டிஸு டவுன்ஸ் அதெல்லாம் தெரியறதா அப்படின்னா, த இம்ப்ரெஷன் ஐ ஹேட் வாஸ் ஜஸ்ட் லைக் நெட்வொர்க் ஆஃப் லைட்ஸ். அதாவது வந்து ஒரு சமுதாயம், லைட்ஸோட சமுதாயம். மும்பை டு குஜராத் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே கலர்ஃபுல் லைட்ஸாக இருக்குது, ஒரு நெட்வொர்க் ஆஃப் லைட்ஸு. பிக்கர் சிட்டிஸ் கோயிங் டவுன் த ஸ்மாலர் சிட்டிஸ் டியூரிங் நைட் அண்ட் டே, இன்க்ரெடிபிள். அவ்வளோ அற்புதமான இருக்குது, நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. இந்தியா இஸ் ஸோ கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க இல்லை நம்ம நாட்டை பற்றி. ஓகே, ஷூர். கடைசியில் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுனிதா வில்லியம்ஸ், ஷூர், it is my father's place. I am going back to my father's home country and I will share my space experiences with the students there in India, because after all it is my father's country. I will definitely go and share my experiences with the
பீப்புள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மெயின்லி ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்க இல்லை? கிரேட் மேடம், கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. த ரெஸ்பெக்ட் அண்ட் த இம்ப்ரெஷன் யூ ஹாவ் அபவுட் மை மதர்லேண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம். நான் ரீசெண்டாக இப்போ தான் 30 அன்னைக்கு ஐ வாஸ் இன் வாரணாசி, காசி. ஸோ ஒரு 30 ஈவினிங் I have already told in so many videos, I am a super senior citizen and having a deformity in my right leg. So with all that thing, I am surviving and enjoying life and contributing what is possible at this age, making small videos and putting it before my viewers and my subscribers and my friends and girls and boys for information and entertainment and fun. So what அந்த ஈவினிங் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கா ஆரத்தி பார்த்துட்டு இப்போ கோயில் பக்கத்தில் தசேஸ்வர காட்டா இது இருக்கு. ஒரு 8 மணிக்கு கோவிலுக்குள்ளே போனாங்க. எங்கள் காசி விஸ்வநாதர் கோவிலுக்குள்ளே, வெரி ஃபேமஸ் இல்லையா? இந்துவாக பிறந்தவங்கெல்லாம் காசி ராமேஸ்வரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. அகெயின் செகண்ட் தேர்ட் விசிட் ஐ கீப் கோயிங். ஸோ அப்போ காசி விஸ்வநாதன்கிட்ட நான் ப்ரே பண்ணேன். நல்லா தரிசனம் கிடச்சிது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் தரிசனம் கொடுத்துட்டாங்க, விஐபி தரிசனம் மாதிரி. அவர் காசி விஸ்வநாதர்கிட்ட நான் ப்ரே பண்ணேன், கேட்டேன், அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், என்னோடய வியூவர்ஸுக்கு, என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, என் சேனல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களோட லவ் ஆசீர்வாதம் வேணும் சாமி அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுட்டே கொடுத்துட்டாரு, நீங்கள் கொண்டு போய் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆம் ஷேரிங் த லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காஷி விஸ்வநாதர். So I request you to kindly, you also contribute your might to the society like me. So like, share and subscribe the channel. Thank you. God bless you all. Good night.